தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அழைத்து தவேக தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்த நிகழ்வில் என்ன நடந்தது என்பதை இரு குழந்தைகள் மற்றும் மனைவியை இழந்த நபர் உருக்கமாக விவரித்திருக்கிறார். விஜய் தங்களது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும் காவல்துறை அனுமதி அளித்ததும் கரூருக்கு கட்டாயம் வருவதாக விஜய் வாக்கு கொடுத்ததாகவும் அவர் கூறுவதை காணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தோன்னே வந்துட்டு மன்னிப்பு தான் கேட்டார். இங்கே வீட்டில் தான் வந்து பார்க்கணும். ஆனால் வந்துட்டு இங்கே உங்களை சென்னை வர சொன்னது ஃபஸ்ட்டு நம்ம மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல. அதனால் என்னால் அங்கே வர முடியல. கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நான் கரூர் வந்து உங்களை இன்னொரு வாட்டி நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வந்து எப்படி பார்ப்போரோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களாம் வர சொல்லி வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி தான் வச்சு பேசினார். குடும்பத்தை ஒருத்தர் நீங்கள் ஏற்றுக்குங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு எது எஜுகேஷனல் சம்மந்தமாவோ இல்லை ஜாப் சம்மந்தமாவோ எந்த ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, உடனே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு இன்சூரன்ஸ் ஏற்கனவே போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களை சந்திச்சப்போ தான் வந்து ரொம்ப ஒரு அழுததாக சொன்னாங்களே, அது உண்மைங்களா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? ஆமாங்க, ஏன்னா வந்துட்டு பாப்பா 2 பேரும் வந்துட்டு அவர் மேலே ஈடுபடுறாங்க. ஏன்னா நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதுக்கு 2 பேருக்கு அந்த வயசு ஆகலைங்க. குழந்தை பிள்ளைங்க 2 பேரும் 3 பேர்த்தையும் பார்த்தோடனே வந்துட்டு எங்களுக்கு அவரை பார்க்கணும் அழுவாச்சியே வந்துச்சு. அவரை பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்டாக இதாக வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியெல்லாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார். நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போனோம். எங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனோன்னா உட்கார வச்சார். உட்கார வச்சோன்னே எங்களை காலை தொட்டு கும்பிட்டாரு. மன்னிச்சுக்குங்க, உங்களை வந்து நான் இங்கே அங்கேருந்து இங்கே வரவழைச்சதுக்கு என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னாரு. இருந்தாலும் நான் உங்களை வீட்டில் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு காப்பீடு கொடுத்தாரு. அது வாங்கி வச்சுருக்கேன். வேற என்னமா சொன்னாங்க? வேறு இதுதான் பேசினாருங்க, வேறு ஒன்றும். நான் எங்கள் பாப்பாவை போட்டோவை வாங்கி அவர் மடியில் வச்சு போட்டோ அனுப்பிச்சிட்டாரு. உங்களை என்னை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் நினச்சிக்குங்க, அன்னையும் நினைக்காதுங்க.